ஹே முஜி, என்னடா அங்க பாகிஸ்தான்ல மக்கள் ஒரு டிராப் தண்ணி இல்லாம தவிச்சிட்டு இருக்காங்க, நீங்க ஒரு சொம்பு தண்ணியை ஒரே கல்ப்ல குடிச்சிட்டு இருக்கேன்னு யோசிப்பீங்க. அவங்க எப்படி போனா நமக்கு என்னங்க, அங்க உள்ள சிவிலியன்ஸ் சாதாரண மக்கள் செத்தா என்ன பொழைச்சா என்ன, இப்படிதான் நிறைய கமெண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா பாகிஸ்தான்ல உள்ள அத்தனை பேரும் டெரரிஸ்ட்ல தன் குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டு தினமும் வேலைக்கு போயிட்டு உழைச்சி சாப்பிடுற எத்தனை சாதாரண மக்கள் அங்க இருக்காங்க. பாகிஸ்தான் இன்னுமே டெவலப் ஆகாத கண்ட்ரி தான். அதனால தான் மெடிக்கலுக்கு எல்லாருமே பாகிஸ்தான்ல இருந்து இந்தியாவுக்கு கிளம்பி வராங்க. பெஹல்காம் ஒரு பியூட்டிஃபுல் பிளேஸ். அந்த இடத்தை ரத்த கரை ஆக்கிட்டாங்க. யாரு? பாகிஸ்தான்ல உருப்படாம சுத்திட்டு இருக்க சில நாய்ங்க. ஒரு சின்ன கதை சொல்றேன். இதே மாதிரி இந்தியால சுத்திட்டு இருக்க உருப்படாத நாய்ங்க மத்த நாட்டுக்கு போயிட்டு அந்த மக்களை அஃபெக்ட் பண்ணி அந்த நாடு நம்ம இந்தியாவை மொத்தமா அழிக்கணும்னு வந்துட்டா சாதாரண மக்களான நம்ம எல்லாம் என்ன நினைப்போம், என்ன பண்ணுவோம்? நம்ம இந்தியாவோட பவர் சும்மா கிடையாது. பாகிஸ்தானை சில நாட்கள்லயே தரமட்டமாக்கிடலாம். ஆனா அங்க உள்ள நம்மள மாதிரியான சாதாரண மக்களோட நிலைமை, சில அட்டு முட்டா பசங்க முஸ்லிம்ஸ தப்பா பேசுறாங்க. பெஹல்காம்ல நடந்த தாக்குதலை தடுக்க போய் ஒரு முஸ்லிம் பையனும் தான் இறந்திருக்கான். இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணாம சரியான ரெஸ்பான்ஸ் கொடுக்காம பாகிஸ்தான் கவர்மெண்ட் பண்ண பெரிய தப்பு தான் இப்போ இந்த நிலைமைக்கு பாகிஸ்தானை கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கு. நம்ம இந்தியாவோட பவர் என்னங்கிறது இன்னைக்கு அந்த கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்தியா வேணுமே ஒருத்தன் கூட தொட நினைக்க கூடாது. அதுக்கு நம்ம இந்தியாவோட ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் அண்ட் ஆர்மிஸ் அவங்களோட லெவல் பெஸ்ட்டை கொடுத்துட்டு இருக்காங்க. அதே நேரம் அங்க உள்ள சாதாரண மக்கள் நிலைமையை நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்கு.